ஒரு சின்ன மியூசியம் மாதிரி செட்டப்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அத கிட்ட எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அவரும் அங்கேதான் இருந்தாரு. நாங்க அவர்கிட்ட எதுவும் போய் பேசுறதோ இல்ல அவர் எதுவும் ட்ரபிள் பண்ணல. சரி 10:30 மேல ஆயிடுச்சு. அதனால பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு டேபிள்ல உட்கார்றோம். டக்குன்னு பார்த்தா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இஃப் யூ டோன்ட் மைண்ட் நானும் ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அப்பதான் எங்க எல்லாருக்கும் பயங்கர ஆஃப்டர் லஞ்சுக்கு அப்புறமா மேம் இல்ல நெக்ஸ்ட் மேட்ச் இருக்கு. ஓகே பிரேக்ஃபாஸ்ட். ஓகே ஓகே. அவரும் ஒரு காஃபி பிரேக் எடுத்துட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு நினைச்சிருப்பார் போல. ஸோ கரெக்டா எங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் ஆரம்பிச்சதே வந்து எங்க என்ன ஒர்க் பண்றதா சொன்னீங்க அப்படின்னு சொல்லிதான் ஸ்டார்ட் பண்ணாரு. ஸோ எங்க ஜாப் பத்தி, என் ஜாப் பத்தி, ஹஸ்பண்டோட ஜாப் பத்தி, நாங்க மொத்தம் 4 பேர் இருந்தோம். 4 பெரியவங்க, இவன் கூட இருந்தாரு இவரு. ஸோ நான், என் ஹஸ்பண்ட், அப்புறம் எங்க ஃப்ரெண்ட், அவரோட கொலீக் சத்யா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவங்க ஒய்ஃபும் இருந்தாங்க. ஸோ அப்படிதான் அந்த கான்வர்சேஷன் வந்து பில்ட் ஆனது. அப்படிதான். இன்னும் நிறைய இருக்கு. ஒன்னா நாங்க சொல்லுவோம்.